இறைவன் எத்தனையோ பேர் மூலமா சொல்லி அவங்க திருந்துற மாரி இல்ல. அப்போ வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்பீக்கர். ரொம்ப வல்லமையான பேச்சாளர் அப்படின்னு அப்படி இருக்கிறவர் தான் ஒருத்தர் யோனா அப்படின்னு பேரு. அவர் பேரு. அப்போ யோனாக்கு வந்து கடவுள் வந்து அசரீரியா பேசுறாரு. யோனா, நீ போய் அந்த பட்டணத்தில இருக்க மக்களுக்கெல்லாம் வார்னிங் குடுத்து, கடைசியா ஒரு வார்னிங் குடுத்துரு. வார்னிங் குடுத்துட்டு, நீங்கலாம் இதுலேருந்து எல்லாத்தையும் திருந்தி, நீங்க ஒரு பாவ நிவாரணம் பண்ணி, மன்னிப்பு கேட்டு, இன்னையிலேருந்து இத பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணீங்கன்னா, நீங்க தப்பிச்சீங்க. இல்லன்னா, இந்த டேட்டு, இந்த நாளு, இந்த டயத்துல கரெக்ட்டா அந்த ஃபுல் நாட்ட வந்து நான் அழிச்சிருவேன் அப்டிங்கிறாரு. அப்டின்னு போய் சொல்லிட்டு வா, அவங்களுக்கு போய் மெசேஜ் குடுத்துட்டு வா அப்டின்னு. யோனா வந்து ஓகே அப்டின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து அந்த படகுல தான் போணும் அந்த நாட்டுக்கு போணும்னா, இத்தனை நாள் அப்டின்னு பிரயாணம் பண்ணணும். சரின்னு படகுல ஏறி உட்காரும்போது, நினிவேக்கா போறதுன்ட்டு இவர் சொல்லி நான் என்ன கேட்கறது, இறைவன் அசரீரியா அவருடைய நேரடி குரல்ல பேசும்போது, அத கேட்காம நீ தமஸ்குன்னு வேற ஒரு படகு அந்த தமஸ்கு பட்டணத்துக்கு போற படகுல ஏறி உட்கார்ந்துட்டாரு. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.